ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 டேஸ் ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே 8 ஆஃப் கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மேங்கோ ஃபார்மேட் டிசைன். இந்த மேங்கோ ஃபார்மேட் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ப்ரைடல் டிசைன் நம்ம போட போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ப்ரைடல் டிசைனில் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரைடல் டிசைன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, ஓகேவா? இந்த பேசிக்லேயே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். அதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். இந்த மேங்கோ டிசைன்னா என்ன, அப்படி அதை எப்படி வரையணும், எல்லாமே இந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தந்துடுவேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேங்கோ டிசைன் போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன், ஓகேவா? அது என்ன ட்ரிக்குன்னா, எஸ், இந்த எஸ்ஸு தான் இந்த மேங்கோ போடுறதோட ட்ரிக்கே. எஸ் ப்ளஸ் டிசைன். இதுதான் வந்து இந்த மேங்கோ டிசைன் போடக்கூடிய ட்ரிக்கே, ஓகேவா? இந்த எஸ்ஸை வச்சு தான் இந்த ஃபுல் மேங்கோ டிசைன்ஸ் நீங்கள் ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போடணும் அப்படின்னாலும் இந்த எஸ் தான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு எஸ் போடுங்க. இப்போது இதில் எப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வந்து அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கணும். இப்போ நீங்கள் எஸ் போட்டுட்டு இந்த இடத்துல ரொம்பவே நீங்கள் நீட்டிடக்கூடாது, கரெக்டாக இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் அப்படி வளைச்சி எடுத்து இந்த ஸ்பேஸில் கொண்டு ஜாயின் ஆக்குற மாதிரி போடுங்க. இது வந்து ஒரு டிசைன், ஓகேவா? எப்படி போட்டோம், இப்படி ஒரு எஸ் போட்டுட்டு இந்த எஸ்ஸில் இருந்து நம்ம இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணணும். இது ஒரு டிசைன், ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே இருக்கும். மேங்கோ டிசைன்னாலே உங்களுக்கு இப்படி எஸ் போட்டு தான் வரும், ஓகேவா? இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு இதே டிசைன் தான் இப்படி போட்டு இப்படி எடுத்து இந்த ஸ்பேஸ்லேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்து இந்த பிளேஸில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைன் எப்படி வந்துன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இதில் நம்ம எஸ் எப்படி போட்டோம், இப்படி போட்டோம். நம்ம ரைட் பண்ணுற மாதிரி எஸ்ஸை போட்டோம், அப்படி தானே? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் இப்போ இப்படி போட்ட எஸ்ஸை நம்ம வந்து இந்த சைடு போட போகிறோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட போகிறோம். இந்த பிளேஸ்லேருந்து இப்படி எடுத்து இந்த பிளேஸில் கூட இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இதில் நம்ம எஸ் எப்படி போட்டோம், இந்த சைட்லேருந்து எஸ் போட்டோம், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து இப்படி எடுத்து இப்படி போடுங்க. அடுத்தது இந்த பிளேஸ்லேருந்து இந்த இடத்துல கொண்டு ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரு டிசைன். இதில் நம்ம எஸ் எப்படி போட்டோம், இப்படி போட்டோம். நெக்ஸ்ட்டு இப்படி கீழே இருந்து இப்படி எடுத்து இப்படி மேலே இப்படி கொண்டு வந்து இப்படி ஆக்க போகிறோம். இதில் வந்து இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸுக்கு கொண்டு ஜாயின் பண்ணுங்கள். இது எப்படி இந்த டிசைன் வந்து எப்படி வந்துன்னு பார்த்தீங்களா? நம்ம எஸ் எப்படி போட்டோம், கீழே இருந்து இப்படி மேலே போட்டோம். இப்படி தான் நம்ம எஸ் போட்டோம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து கீழே இருந்து அதே மாதிரி நம்ம வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்து அப்படி போட்டுட்டு இந்த பிளேஸ்லேருந்து நம்ம
இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்படி கீழே அப்படி வளைச்சி கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்பைரல் போடும். ஸ்பைரல் போட்டுட்டு இந்த பிளேஸ்லேருந்து இப்படி நம்ம ஒன்று எடுத்து இப்படி இந்த சைடு கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்பைரல் போடும். இது வந்து ஒரு டிசைன். நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் இப்படி போடுங்க, ரெண்டாவது இப்படி போடுங்க, இந்த பிளேஸ்லேருந்து இப்படி வளைச்சி எடுத்து இந்த பிளேஸுக்கு கொண்டு வந்து இப்படி நீட்டி முன்ன இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் போட்டாச்சு. அப்போ இந்த டிசைன் இப்போ கம்ப்ளீட்டாக. இந்த டிசைன் எப்படி வந்துன்னு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி இப்படி ஒரு கர்வ் மாதிரி போடுங்க. இந்த பிளேஸ்லேருந்து இப்படி ஒரு கோபுரம் மாதிரி இப்படி எடுங்க. பார்த்தீங்களா இது எப்படி வந்துன்னு? அடுத்தது நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து இது ரொம்ப சிம்பிளஸ்ட் டிசைன். இப்படி ஒரு லைன் போடுங்க, இந்த பிளேஸ்லேருந்து இப்படியே கொண்டு வாங்க, அடுத்தது இந்த இடத்துல இப்படி தூக்கி இப்படியே கொண்டு வந்து ஒரு வளைங்க. இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம இவ்வளோ டிசைன்ஸ் போட்டுட்டோம். இந்த டிசைனில் ஸ்பைரல் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? போட்டுட்டு பார்த்தீங்களா, இந்த டிசைனுக்கு ஸ்பைரல் போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வேறு எந்த டிசைனுக்கு ஸ்பைரல் போட்டு பார்க்கலாம்? இந்த டிசைனுக்கு ஸ்பைரல் போட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுட்டு இங்கேருந்து இப்படி எடுத்து இங்கே கொண்டு ஜாயின் பண்ணி ஸ்பைரல் போடுங்க. இவ்வளோதான். உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது உங்களுக்கு நான் ஒரு மெயின் திங் சொல்லித்தர போகிறேன். அப்படின்னா இப்போ இந்த டிசைனுக்கு தான் இந்த டிசைன் எப்படி இருக்குது, இந்த டிசைன் எப்படி இருக்குது, இந்த டிசைனுக்கு தான் நம்ம ஸ்பைரல் போட்டோம். இப்போது நீங்கள் ஒரு பீகாக் டிசைன் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அந்த பீகாக் டிசைனை வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இதுக்கு ஒரு இப்படி கொடுத்தா இது பார்க்க ஒரு பீகாக் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்னென்னா, நம்ம வந்து இப்படி போடுறோமா, கீழே இருந்து இப்படி எடுத்து இப்போ இந்த டிசைன் தான் நம்ம போடுறோம். இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு வளைக்கணும். இப்போ இந்த டிசைனை நம்ம இங்கே கொண்டு விட்டுட்டோம். இந்த டிசைனில் வந்து நம்ம வளைச்சிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து நம்ம இந்த இடத்துல சேர்க்க போகிறோம். இது ஒரு டிசைன். ஓகேவா? அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் போட போகிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுட்டு இங்கே கொண்டு வந்து இப்படி ஒரு வளைச்சிடுங்க. வளைச்சிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம இவ்வளோ டிசைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இனி வந்து இதுக்கு உள்ளேயே நமக்கு இதுக்கு இன்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வரும். இன்சைடில் நீங்கள் டிசைன்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசிக்ஸாக நான் இவ்வளோத்தையும் சொல்லி தந்திருக்கேன். இனி வரக்கூடிய கிளாஸில் வந்து இதுக்கு உள்ளே போடக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒருக்க கூட ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன்ஸ் போடணும் அப்படின்னா, மேங்கோ டிசைன்ஸ் போடணும் அப்படின்னாலே இந்த எஸ் லெட்டர் வந்து வச்சு தான் நம்ம போடணும். எஸ் ப்ளஸ் கூடவே நம்ம லைன்ஸ் ஆட் பண்ணி டிசைன்ஸ் இதை போட்டு தான் வந்து நம்ம இந்த மேங்கோ டிசைன்ஸே நம்ம போடணும். இந்த டே 8 கிளாஸில் வந்து நம்ம மேங்கோ ஃபார்மேட் டிசைன் அப்படின்னா வந்து நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் என்னென்னா, நான் போட்டிருக்க மாதிரியே இதே டிசைனை நீங்கள் சூப்பராக லேர்ன் பண்ணி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அப்படின்னா நான் உங்களை ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ண சொல்வேன். நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரீசென்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.